வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு பஞ்சமகா புருஷ யோகங்கள். இந்த யோகங்களை பற்றி கூறும்போது இது ஒரு அசாதாரண யோகம் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக யோகங்கள் என்பது கிரகக்கூட்டினால் அமைவது. ஆனால் இதன் சிறப்பு அம்சம் என்னவெனில் இவை தனி கிரகமாக இருந்து அந்த யோகத்தை தருகின்றது. சுபகிரகங்கள் கேந்திரத்தில் நின்றால் கேந்திராதிபத்திய தோஷம் என்பர். ஆனால் சுபகிரகங்கள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூலத்திரிகோணமாகவோ அமைவது, அதாவது 1, 4, 7, 10 அமைவது. அந்த கிரகங்கள் பின்வருமாறு: செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. அதாவது சூரியன், சந்திரன், ராகு, கேது தவிர மற்ற கிரகங்கள் கேந்திரங்களில் அமைவதால் ஏற்படும் அமைப்பே பஞ்சமகா புருஷயோகம் எனப்படும். இதன் சிறப்பு அம்சம், இதில் ஒரு யோகம் அமைந்தால் அதுவே போதும், வாழ்க்கையின் பயணத்தை எளிதாக கடந்து விடுவார்கள். அதாவது ஒரே நிலைப்பாடு, வாழ்க்கை ஒரே சீராக ஓடிவிடும். மேலும் இதுவும் எந்த சிக்கலும் தராமல் அதாவது எப்படி சொல்வது என்றால், ஒரு ஓட்டப்படகை வைத்தாவது சாமர்த்தியமாக ஓட்டி விடுவர். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று எண்ணி இருப்பதில் இவர்கள் திருப்தி அடைந்து அழகாக வாழ்க்கை பாதையை கடைந்து விடுவார்கள். அதாவது உதாரணமாக ரிஷப லக்னம், செவ்வாய் 7 ஆட்சி விருச்சிகத்தில், கடக லக்னம் 7 மகரத்தில் சனி உச்சம், கும்ப லக்னத்துக்கு 10 ஆட்சி விருச்சிகம் அதாவது செவ்வாய், மகர லக்னத்திற்கு 1 உச்சம் செவ்வாய், சிம்ம லக்னத்திற்கு 4 ஆட்சி விருச்சிகம், மேச லக்னத்திற்கு 10 உச்சம் கும்பம் அதாவது சனி, துலா லக்னத்திற்கு 7 ஆட்சி செவ்வாய் மேஷத்தில், அடுத்து துலா லக்னத்திற்கு 4 மகரத்தில் செவ்வாய் உச்சம், மகர லக்னத்திற்கு 4 செவ்வாய் ஆட்சி மேஷத்தில், கடக லக்னத்திற்கு 10 ஆட்சி மேஷம். ஆக செவ்வாய்க்கு மூலத்திரிகோண ராசிகளான மேஷமாகும். இதன் மேஷம் 1, 4, 7, 10 அமைவது மற்றொரு நிலை. மேஷம் லக்னமாக அதில் செவ்வாய் ஆட்சி, மகர லக்னமாக 4 மேஷம் செவ்வாய் ஆட்சி அமைவது, துலா லக்னமாக 7 மேஷம் செவ்வாய் ஆட்சியாக அமைவது, கடக லக்னமாக 10 மேஷ செவ்வாய் ஆட்சியாக அமைவது. இப்போது உங்களுக்கு புரிகிறதல்லவா? செவ்வாய் மேற்கண்ட கிட்டத்தட்ட 13 நிலைகளில் ருச்சிக யோகம் என்ற பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒன்றாகிய யோகத்தை தருகின்றது. இதன் தன்மை என்னவென்றால், எதையும் சீக்கிரமாக முடிவெடுக்கும் திறன், விரைவாக செயல்படும் திறன், ஒரு தலைவனாக முன்னின்று நடத்தும் திறன், எக்ஸிக்யூட்டிவ் டேலண்ட், புதன் தொடர்பு, விரைவாக அடுக்கடுக்காக பேசும் தன்மை, பூமி வகையில் ஆதாயம் தரும், சகோதர வகையில் நல்லதை தரும், பொதுவாக துணிச்சல், ப்ராப்பர்ட்டி வகை ஆதாயம் தரும், 7ஆம் இடமாக அமைந்தால் மனைவியால் அனுகூலம் தரும், 10ஆம் இட தொடர்பு தொழில் வகையில், அதாவது ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளை தருகின்றது 1 இருக்கும் பொழுது. ஆக சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். ஆக எல்லா கிரகங்களால் கிடைக்கும் அனுகூலத்தை அனுபவிக்க ஆரோக்கியம், துணிச்சல், லீடர்ஷிப் டேலண்ட், ஒரு பிரச்சனையை கையாளும் விதம், அவை அனைத்தும் தரும் ஓர் அற்புத யோகம். இந்த ருச்சிக யோகம் என்பதின் சந்தேகமே இல்லை. இறுதி வரை வாழ்க்கை ஓடத்தை கரை சேர்க்கக்கூடிய வல்லமை இந்த யோகத்திற்கு உண்டு. மேலே உள்ளது செவ்வாய்க்கு உள்ளது. இதேபோல் மற்ற கிரகங்களுக்கும் நீங்கள் யோகக்காரர்களை கணக்கிட வேண்டும். உதாரணம், சுக்கிரன் லக்னத்திற்கு 1, 4, 7, 10 ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் நிலை பெற்றால் அது மாளவியா யோகம் எனப்படும். இது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கலத்திரம், கலை, அழகு போன்றவற்றில் நல்ல அம்சம் பெறுவது. அடுத்தது குருவின் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண ராசிகம் லக்னத்திற்கு 1, 4, 7, 10 அமைவது ஹம்சயோகம். இதன் பலன் குரு சம்பந்தப்பட்ட குழந்தை, நிதிநிலை ஆகியவற்றில் உன்னத நிலை அடைவது. அடுத்தது சனியால் அமைவது. இது சசயோகம் எனப்படும். குரு ஹம்சயோகம் எனப்படும். சனியால் வருவது சசயோகம் எனப்படும். சந்திரன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் விடக 1, 4, 7, 10 சனி அமைவது. இது சனி சம்பந்தப்பட்ட வகை, அதாவது வேலையால் ஒத்துழைப்பு, உலோகம் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு அனுகூலமான
நிலையை பெற்றுத்தரும். புதனின் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வீடுகள் 1, 4, 7, 10 அமைவது இது பத்ரயோகம் எனப்படும். அதாவது கல்வி, வித்தை, புகழ், கணித புலமை, நுட்பமான அறிவு சம்பந்தப்பட்ட வகையில் உன்னத நிலையை பெறுவது. இப்போது ஏன் இதனை பஞ்சமகா புருஷயோகம் என்று அழைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிகின்றதா? ஒன்று அமைய பெற்றாலே வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை அடைந்து சராசரி வாழ்க்கையை கடந்து விடுவர். நாம் இதை சொல்லலாம். அதாவது கன்னியா லக்னத்திற்கு மிதுனம் 10ஆம் இடமாக வருகிறது, புதன் ஆட்சியாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மீன லக்னமாக 7வது வீட்டில் கன்னியா ராசியில் புதன் உச்சம் பெறுகிறது என்றும் சொல்லலாம். இப்படி சொல்லிட்டு போனால் லேட் ஆகும். அதனால் உங்களுக்கு ஒரு சாம்பிள் செவ்வாய் கொடுத்தாச்சு. அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு மற்ற கிரகங்களுக்கும் அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் கடகத்தில் செவ்வாய் உச்சம். அப்போ மகர லக்ன ஜாதகருக்கு அது 7 கேந்திரத்தில் குரு உச்சமாகிறதா? அடுத்தது கன்னியா லக்னத்துக்கு 7 குரு ஆட்சி ஆகின்றது. ஆக உங்களுக்கு அதே மாதிரி மிதுன லக்னத்திற்கு 7 குரு ஆட்சி ஆகின்றது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அது உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு சாம்பிள் கொடுத்தா புரிந்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் அதே மாதிரி அமைச்சு செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் அந்த ஒரு இந்த பஞ்சமகா புருஷோகம் அமையும் நிலை. இது ஒன்று அமைந்தாலே போதும், வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடலாம். எந்த சிக்கலும் வராது. ஓரளவு ஒரு ஸ்மூத்தாக லைஃப் ஓட்டிகிட்டு போயிடலாம் கடைசி வரல. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. மற்றபடி நீங்கள் இதை தனித்தனியாக எழுத வேண்டும். எப்படி செவ்வாய்க்கு எழுதினோமோ அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் எழுதி நீங்கள் அதை அழகாக உங்கள் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்த்து இந்த மாதிரி இருக்கின்றதா என்று நீங்கள் உணரலாம். அதாவது எப்படி என்றால் பிறந்த ஜாதகப்படியும் ஒரு அதிர்ஷ்ட நிலையை அடையலாம், கோச்சாரத்திலும் ஒரு அதிர்ஷ்ட நிலையை அடையலாம் அல்லவா? அப்பொழுது அந்த மாத பலன், வருட பலன், வார பலன் இவற்றில் வரும்போது இந்த மாதிரி ஒரு கிரகநிலை அமையும் பொழுது சில நல்லதுகளையும் அவை செய்யும் அல்லவா? அதையும் நீங்கள் உணர்ந்து இந்த மாத ஜாதகத்தில், வருட ஜாதகத்தில் இதை நீங்கள் பயன்படுத்தி அனுகூலம் பெறலாம். மற்றபடி நன்றி, வணக்கம். உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.